ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்க பவர் பிஐயை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதனோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பவர் பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோஸ் தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பவர் பிஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நம்ம குரோம் ப்ரௌசர் போய்க்கலாம். நீங்க வந்து குரோம் மட்டும் கிடையாது, நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ரௌசர் போய்க்குங்க. அதுல டவுன்லோட் பவர் பிஐ அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோசாஃப்ட் டெஸ்க்டாப், அதாவது மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அந்த லிங்க் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரப்போ டவுன்லோட் சென்டரில் இம்பார்ட்டன்ட் செலக்டிங் என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு எப்போவுமே நான் வந்து 64 பிட் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈவன் தான் உங்களுக்கு 32 பிட்டாக இருந்தாலும் உங்கள் விண்டோஸ் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் ஓல்டு மேலே டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் கம்பேட்டபிளாக 64 இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால ஃபார் சேஃப்டி பர்பஸ் நம்ம வந்து பிபிஐ டெஸ்க்டாப் செட்டப் x64.exe அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய இந்த பர்டிகுலர் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் டேரெக்டாக அங்கே கிளிக் பண்ணி கூட போய்க்குங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபைலை வந்துட்டு நம்மளோட கிட்டப் சோர்ஸில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன்லோட் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது டோட்டலாக 490 MB. ஸோ அது டவுன்லோட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் இங்கே ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செட்டப் விசார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் பேக்ரவுண்டில் இருக்கிற க்ரோம் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் கிளியர் வியூ. இப்போ வந்துட்டு என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்குது. ஸோ இங்கிலீஷ் தான் பை டிஃபால்ட். அதுக்கடுத்து உங்களுடைய பெர்மிஷன்ஸ், நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அதர் இஎக்ஸி ஃபைல் அதே மெத்தடில் தான் நம்ம இங்கே வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதனோட இன்னொரு மெத்தடாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் எனபிள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சிஸ்டம் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் உள்ளே போயிட்டு அங்கே பவர் பிஐயை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த விசார்ட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஐ அக்செப்ட். ஸோ எந்த ஃபோல்டரில் நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு கேட்குது. ஸோ நான் வந்துட்டு சேம் டிஃபால்ட் ஃபோல்டராக கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஒரு வேலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த பார்த்து இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் நேம் இங்கே வந்துடும். பை டிஃபால்ட் சி டிரைவ். அடுத்து டெஸ்க்டாப்பில் நமக்கு ஒரு ஷார்ட்கட் வேணுமான்னு கேட்குது. எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் இதை எனபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஸ்பீட் ஆஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுலேருந்து இன்ஸ்டலேஷன் ஆக வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய சிஸ்டம் அவைலபிள் ஸ்பேஸை பொறுத்து தான். இப்போ நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டவுன்லோட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஃபைலோட இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேம் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளுடைய முழுக்க சிஸ்டமோட ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனோட இன்ஸ்டலேஷனும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய செட்டப் முடிஞ்சிருச்சு.
இப்போ நான் டெஸ்க்டாப் பவர் பி டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த லான்ச் பாக்ஸை செக் பண்ணிக்கங்க, இல்லை வேண்டாம்னா அன்செக் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து இப்போது அதை லான்ச்லேயே விட்டுட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பவர் பி டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆனது வந்து இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சக்ஸஸ், நம்ம வந்து பவர் பி டெஸ்க்டாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய பவர் பியிலோட கேன்வாஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ரிப்போர்ட், 1 lakh டேட்டா ஹப், இது எல்லாமே வந்து டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறது. நம்ம இப்போ வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் பிளாங்க் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன பேன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன காம்பனன்ட் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. Until then, bye from Google Tech. Thank you. Have a great day.